இப்போ நம்ம ஒரு PHP ப்ராஜெக்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். லோக்கல் வந்து நம்ம சாம்ப் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணிட்டு இருக்கோம்னு வைங்களேன். அதுவும் குறிப்பா விண்டோஸ்ல அவனுக்கு அப்டேட் பண்ண அப்புறம் அடிக்கடி நீங்க சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, MySQL வந்து ஷட் டவுன் அன்எக்ஸ்பெக்டட்லி அப்படின்ட்டு ஒரு எரர் வரும். இது நெறைய டைம் ஃப்ரீக்வென்ட்டா அக்கர் ஆகுது. ஸோ இந்த எரர வந்து நீங்க Googleல சர்ச் பண்ணீங்கன்னு வைங்களேன், ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல வந்து உங்களுக்கு ஒரு 5 to 6 ஸ்டெப்ஸ் இருக்க மாரி ஒரு சொல்யூஷன் குடுத்துருப்பாங்க. எப்படின்னா, XAMPP-க்குள்ள இருக்க MySQL ஃபோல்டர்ல போயிட்டு அதில டேட்டான்ற ஃபோல்டர வந்து பேக்கப் எடுத்துட்டு, அதில சில ஃபைல்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி இந்த ப்ராசஸ சிம்பிளிஃபை பண்ற மாரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, பைத்தான்ல வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி போட்டிருந்தோம். இப்ப என்ன பண்ணியிருக்கோம், அதில லைட்டா கொஞ்சம் அட்வான்ஸ்டா என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பைத்தான் ஸ்கிரிப்ட்ட வந்து ஒரு EXE ஃபைலா, ஒரு GUI கொண்ட ஒரு ஃபைலா ரெடி பண்ணியிருக்கோம். விச் இஸ் நீங்க அதில போயிட்டு வந்து அந்த XAMPP-ல இருக்க அந்த MySQL ஃபோல்டரோட லொகேஷன மட்டும் சூஸ் பண்ணிட்டு, நீங்க ரிப்பேர் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கனாலே, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த எரர் வந்து ரெக்டிஃபை ஆயிடும். ஸோ இத வந்து நான் பப்ளிஷும் பண்ணியிருக்கேன் என்னோட GitHubல. அதோட லிங்க் வந்து கீழ குடுத்துருக்கேன். லிங்க் வர மாரி எடிட் பண்ணிடு. ஓகேவா? அத வந்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்